ஆத்தூரில் எய்ம்ஸ்க்கு ஈக்குவலாக ஒரு ஃபெசிலிட்டி உள்ள மருத்துவமனையை நம்ம கட்டணும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன். நாளை வெல்லும் நேயர்களுக்கு வணக்கம். ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவின் வேட்பாளர் திரு ஏபி ஜெயசங்கரன் அவர்களை தான் நேர்காணல் பண்ண போகிறோம். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், இப்போ தினசரி பிரச்சாரத்துக்கு செல்கிறீங்க, மக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படிங்க சார் இருக்குது? கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா திமுக அரசு மேலே ரொம்ப வெறுப்பாக இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் சந்து கடை, கஞ்சா, வெளியே போக பெண்களை வெளியே விடவே முடியல, பெண் பிள்ளைங்களை வெளியே முடியல, பள்ளி குழந்தைகளை வெளியே செல்றதுக்கு பயமாக இருக்குதுன்னு ரொம்ப எங்ககிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது எங்கள் ஊர் பக்கத்தில் எப்படி இருக்குது, எங்கள் வீதியில் பக்கத்துலேயே எப்படி இருக்காங்க. அதனால் இந்த திமுக ஆட்சி மேலே ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தா அனைத்து கிராமத்துலேயும் குடிநீர் வசதி தட்டுப்பாடு இருக்குது. அதே போல் மேற்று குடிநீர் சரியாக வரதில்லை. இவங்க சாக்கடையை தூர்வாரி பல நாள் ஆகுது. இன்றைக்கி பார்த்தாலும் சாக்கடை தூர் வாரினதே கிடையாது. அதே மாதிரி இந்த சாக்கடைக்கு தூர் வாரதில்லை, அதுக்கு கொசு மருந்து அடிக்கிறதில்ல. மக்களுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனாலேயே அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க.